சார் இப்போ உங்ககிட்ட இந்த ஃபீடா ஃபார்ம் சிங்கிள் நெல்லில் கன்சாயி இன்னும் நிறைய மிஷினை பற்றி சொல்லிட்டீங்க. இந்த கட்டிங் மிஷின் சொல்கிறாங்களே சார், அது உங்ககிட்ட இருக்கா சார்? இருக்குது. கட்டிங் மிஷினும் இருக்குது. கட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. சில பேர் வந்து இந்த ஆர்டர் கடை, டைலர் கடைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கம்பெனி, ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறவங்க, இந்த பொட்டிக் ஷாப்பு, இவங்களுக்கு அப்படின்னு விதவிதமாக ஒருத்தருக்கு இருக்குது. இதில் வந்து இந்த ஆர்டர் கடையை அந்த ஒரு குறைஞ்சது ஒரு 5 பீஸ் லே போட்டு கட் பண்ணுறவங்களுக்கு இந்த 110 போடலாம். இந்த 110லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 கூட இருக்குது. ஆனால் 90 வாங்குறதுக்கும் இந்த 110க்கும் நல்லது. ஏன்னா 90ல் வந்து கம்மியாக தான் பண்ண முடியும். சப்போஸ் தீபாவளி சீசன், பொங்கல் சீசனில் வேலை ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் பெருசாக வந்து கேட்பாங்க. அதனால் நீங்கள் 110 எடுத்துட்டா நல்லது. இந்த கட்டிங் மிஷின்றது இதுதான். இந்தமாரி கட்டிங் மிஷின் நீங்கள் வாங்கிறது சேஃபாக இருக்கும். லேடிஸும் கட் பண்ணலாம். சிஸ்ஸராச்சும் அடிக்கடி மொக்கையாக போகும். இது அப்படி கிடையாது. நீங்கள் டேபிள் நல்லா இருந்ததுன்னா இல்லை அப்படியே லேடிஸே கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சிஸ்ஸரில் கட் பண்ணும்போது கை பலம் நிறைய ஜாஸ்தி தேவைப்படும். அதுக்குன்னு மாஸ்டர் தேவை. ஆனால் இது 5லே இருந்தாலுமே போதும். நீங்கள் துணியை வச்சு அப்படியே அழகாக கட் பண்ணிக்கலாம். சில பேர் இதில் விவரம் தெரியாமல் 90 பேர் வாங்கிடுவாங்க. 90 வாங்கிட்டீங்கன்னா ஒரு வேலை அர்ஜென்ட் ஸ்கூல் யூனிஃபார்மோ இல்லை வேறு ஏதாவது ஆர்டர் நிறைய வரும்போது 20 எல்லாம் வச்சு கட் பண்ண போகும்போது அந்த இதுலேயே 19 ஒன்று வரும். அது கட் ஆகாது. அதுலேயே இன்னொன்று இப்படி ஹேண்ட் டைப்பில் வரும். அது வந்து சேஃப் இல்லை. அந்த மிஷின் வாங்கக்கூடாது. மேக்ஸிமம் இந்த மிஷின் வாங்கினா சேஃப், நல்லது. ஜென்ஸோ லேடிஸோ யார் வேணாலும் இது ஆப்ரேட் பண்ணலாம். நல்லாயிருக்கும். வேலை தெரியாதவங்க கூட இதை ஆப்ரேட் பண்ணலாம். இந்த மாடல் இருக்குது. இது வந்து 110 சொல்லுவாங்க. பிளேடோட அளவு 110. குறைஞ்சது 5 பீஸ்லேருந்து 20 பீஸு அந்த துணியோட திக்னஸ் பொறுத்து இதில் கட் பண்ணலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6200 ரூபாய். இப்போ கூட வந்து இந்த மாதிரி சிஸ்ஸர் ஒன்று கொடுத்துட்றோம். சிஸ்ஸரு அந்த வீட்டையோ கடையோ அழகுபடுத்த 2 வால்பேப்பரு கம்மு கொடுத்துட்றோம். இதுக்கு ஆஃபராக. அது இதே மிஷின்லேயே உங்களுக்கு 125 வாங்க. இல்லைங்க நாங்கள் குறைஞ்சது 10லேருந்து 30 வரலும் போடுவோம். அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும். பிக்கு துணி வெட்டுவோம், பை வெட்டுவோம். சில பேர் பை ஆர்டரை வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த கோணி பை மாரி பிளாஸ்டிக் பை இதெல்லாம் நான் வெட்ட போகிறேன். குறைஞ்சது 20 பீஸ் 30 பீஸை போட்டு வெட்ட போகிறேன்னு சொன்னால் இந்தமாரி ஹெவியாக வாங்கிக்கலாம். இது 125. எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது பார்க்குறப்பே. இந்த மிஷினை வாங்கிக்கலாம். நான் நிறைய வெட்ட போகிறேன் அப்படின்னும் போது அது இந்த மிஷின் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் 1 வருஷம் வாரண்டியும் இருக்குது. இந்த பொருள்லாம் ஈஸியாக கிடைக்கும். சாணா பிடிக்கிறதுலாம் இங்கேயே பக்கத்துலேயே கொடுத்துருவாங்க. அந்த மிஷினுக்கும் சரி இந்த மிஷினுக்கும் சரி. சாணா பிடிக்கிறது, பிளேடு மாற்றுறதுலாம் கஷ்டம் இல்லை. லேடிஸே மாற்றலாம். சேஃப் கார்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே இதில் இந்த மிஷினுக்கும் வந்துடும், அந்த மிஷினுக்கும் வந்துடும். இதெல்லாம் வந்து வெளியில் வந்து ரேட்டு ஜாஸ்தி. ஆனால் நாங்கள் ஹோல்சேல்ன்றதுனால எங்ககிட்ட 7200 ரூபா. இதுக்கு ஆஃபர் வந்து இந்த மாதிரி சிஸ்ஸரு, 2 ரோலு இல்லை அந்த கம்மு இதை கொடுத்துருவாங்க. இந்த மிஷின் இருக்குது. இல்லை இதெல்லாம் வேண்டாங்க, நான் வந்து டேபிள் பெருசாக போட்டு இந்த கார்மெண்ட்ஸ் 5 மிஷின்லேருந்து 25 மிஷினு 100 மிஷின் போடுறவங்க, பெரிய எக்ஸ்போர்ட் மிஷின் நடத்துகிறவங்க, அவங்க வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 பீஸ்லேயே போட்டு கட் பண்ணுவாங்க. அவங்க மிஷின் வாங்குவாங்க. இந்த மாதிரி கட்டிங் மிஷினை வாங்குவாங்க. இது வந்து 8 இன்ச்சு 7 இன்ச்சு எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி இதில் ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு அப்படின்னு 4-5 கலர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது 8 இன்ச்சு. இதுலேயே 6 இன்ச்சு சின்னது இருக்கும். இதுக்கு மேலே 10 இன்ச்சு இருக்கும். ஆனால் இது 2, 6, 10 வாங்கக்கூடாது. மேக்ஸிமம் 8 வாங்கிட்டிங்கன்னா எல்லா வித லேவும் நம்ம போட்டு கட் பண்ணலாம். இவ்வளோ லெவலுக்கு குறைஞ்சது ஒரு துணியை வந்து 300 ஷர்ட்டு வரலாம் லே போட்டு நம்ம கட் பண்ணலாம். இந்த மிஷினும் இருக்குது. இதில் வந்து அலுமினியம் காயில் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ரேட்டு கம்மி வரும். ஆனால் எங்ககிட்ட இதுவாகட்டும் எல்லாமே காப்பர் காயில். அலுமினியம் காயில் உள்ளதை நாங்கள் விற்க மாட்டோம். இந்த காப்பர் காயில் இந்த கட்டிங் மிஷின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 18,500 ரூபா. இதுக்கும் 1 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. இதுலேயே வாரண்டிலேயே சில டைமில் வந்து மோட்ரு அந்த மாதிரி போனாதான் சில பேர் இதில் இடிச்சு பெண்டாக்கி கொண்டு வந்தாங்கன்னா வாரண்ட்டி கவர் ஆகாது. வேறு ஏதாவது மிஷினில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை, மிஷினால தான் பிரச்சனைனா அதெல்லாம் நாங்கள் வாரண்ட்டி கவர் பண்ணி தருவோம்.
இப்போது இந்த மிஷின் பார்த்துட்டோம். இது வந்து 110, இதுலேயே 90லாம் இருக்குது. அதை விட இது பெரிய மிஷினு. அடுத்தது இது 125, இதுலேயே 25 பீஸுக்கு மேலே கட் பண்ணலாம். அதுலேயே இது லே போட்டு கட் பண்ணுறது. துணியை நல்லா நிறைய போட்டுருவாங்க. டேபிளில் பார்த்தீங்கன்னா 30 அடி டேபிளில் ஒரே சமயத்தில் 600 பீஸ் 800 பீஸு, அதாவது 150 லே போட்டு கட் பண்ணுவாங்க. அவங்க இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து 750 வாட்ஸு. இதுவும் நல்லாயிருக்கும். இதுமாரி 3 டைப் இருக்குது. இதுலேயே 4வது டைப்பு கட்டிங் மிஷின் இருக்குது. டேபிள்லேயே எண் கட்டர்னு சொல்லுவாங்க. அந்த மிஷினும் எங்ககிட்ட இருக்குது. அது வேணும்னாலும் நீங்கள் எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த எண் கட்டரும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். கட்டிங் மிஷினில் பழைய மிஷின் வாங்குறது நல்லதா சார்? பழைய மிஷின்லாம் இந்த மாதிரி கட்டிங் மிஷின்ல போகக்கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு டைலர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு 10 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு தான் அதை வெளியே கொடுப்பாங்க. அது கார்மெண்ட்ஸ் ஆகட்டும், யாராகட்டும், எல்லாம் கலகலத்து போயிருக்கும். அந்த பழைய மிஷினே உங்களுக்கு 4000 ரூபாய் சொல்லுவாங்க. நீங்கள் அதை கொண்டு வந்து ரெடி பண்ணி வாங்குறத விட ஒரு 2000 ரூபாய் கூட போட்டால் புது மிஷினை வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா? அதனால புதுசு வாங்குறது தான் பெஸ்ட்டு. வாரண்டியும் கவர் ஆகும். இந்த அசசரிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளேடு, அது ஸ்பேனரு, அந்த டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் செகண்ட்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காதுல்ல. தனித்தனியாக வாங்கும்போது பட்ஜெட் ஏறி போயிடும். டபுள் நீடில் ஃபேட் லாக்குன்னு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அதை தவிர ஸ்பெஷலாக ஃபீட் ஆஃப் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எல்லாம் செட்டிங்கோட ரெடியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ் மிஷின். நல்லா அப்படியே ஒரிஜினல் ஜுக்கி ஜப்பான். இது பார்த்திங்கன்னா 3 நீடில் வித்து புல்லர். இது ஹெவி டெனிம்லாம் தைக்கும். புது மிஷின் கிட்டத்தட்ட இது வந்து 2.5 லட்சம் ரூபாய். இது இப்போ நம்ம ஒவ்வொரு மிஷினும் வெரைட்டிஸாக அது ரேட் எவ்வளோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃபீட் ஆஃப் ஃபார்மில் இது லோ பட்ஜெட் 10,000 ரூபாய். அதுலேயே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் 20,000 ரூபாய். ஒரிஜினல் ஜுக்கி தான் இது, நல்லாயிருக்கும். 3 நீடில். இதுலேயே பிரதர் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. யூசேஜ் கம்மி. பார்க்க பழசாக இருந்தாலும் யூசேஜ் கம்மி. தொடச்சா இன்னும் பளிச்சுன்னு ஆகிடும், கிளியராக இருக்கும். அதுலேயே 3 நீடில் வித்து புல்லர் இந்த மிஷினு. இதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 35 கிட்ட வரும் ரேட்டு. எதுக்கு 3 நீடில் வித்து புல்லர் எடுக்கிறீங்கன்னா, இதில் 1/8 அடிக்கலாம், கோட்டரும் அடிக்கலாம். அந்த கோட்ரு தையலும் போடலாம். ஒரே சமயத்தில் 3 தையலும் போடலாம், 2 தையலும் போடலாம். சில டைமில் ஒரு தையல் போடுற ஆப்ஷன் வந்தாலும் பண்ணலாம். சட்டைக்கும் போடலாம், பேண்ட்டு, கரத்தா ட்ரெஸ்ஸு போடலாம். சப்போஸு இந்த 3 நீடில் வித்து புல்லரை நீங்கள் எடுக்கிறதுனால என்ன பயன்னா, ஒரு வேலை தெரியாத ஒரு டைலர் பசங்களை வச்சு கூட நம்ம வேலை வாங்கலாம். ஏன்னா புல்லர் இருக்கிறதுனால இந்த ஃபோல்டர் வழியாக பீஸை வந்து இழுத்துக்கிட்டு போயிடும். நீங்கள் புல்லர் இல்லாமல் 2 நீடில் வாங்கிட்டீங்கன்னா அவங்க தைக்கிறவங்க வேலை தெரிஞ்சவங்க நல்லா தைப்பாங்க, வேலை தெரியாதவங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஜாக்கு அதனால் வந்து 3 நீடில் வித்து புல்லரோடு வாங்கிட்டிங்கன்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வேலையே செய்ய சொல்லலாம். ஏன்னா ஃபீட் ஆஃப் ஃபார்மில் எல்லாரும் கோட்ரு இன்ச்சு அடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. திடீர்னு 1/8 உள்ள அளவை அடிக்க சொல்லுவாங்க. அப்போ போய் அதுக்கு நீங்கள் ஒரு மிஷினை தேட முடியாது. ஆனால் 3 நீடில் வித்து புல்லரை வாங்கிட்டிங்கன்னா அந்த எல்லா ஒர்க்கும் இதுலேயே பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக எல்லா செட்டிங்கோட நல்லா இருக்குது. ஒரு தடவை ஃபீட் ஆஃப் ஃபார்ம் வாங்க தந்தால் எங்களை விசிட் பண்ணுங்கள். அதை தவிர கன்சாய் ஸ்பெஷல் இருக்குது. ஒரே சமயத்தில் 4 தையல் 6 தையல் போடுறது அது இருக்குது. ஃபேட் லாக் இருக்குது. எல்லாம் வந்த தையல் கண்டிஷனோடு இருக்குது. தச்சு பார்த்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கம்பெனிலையும் ஒரு 6 மாதத்தில் மூடுற கம்பெனிலேருந்து தான் நாங்கள் எடுத்திருப்போம். அதனால் மிஷின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பெரிய கம்பெனியில் ஓஞ்ச மிஷின்லாம் நாங்கள் வாங்கி விற்கிறதில்ல. அதனால் இங்கே வந்தீங்கன்னா தச்சு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். செயின் லாக்கு, எட்ஜி கட்டரு, ஓவர் லாக்கு, காஜாவில் பிரதர் ஜுக்கி, ஜாக்கு எல்லாமே இருக்குது. எது வேணுமோ வந்து அடித்து பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாம் லோ பட்ஜெட் தான், ஹை ரேட்லாம் கிடையாது. டபுள் நீடிலில் கூட 4000 ரூபாயிலேருந்து இருக்குது. 4000 ரூபாய், 4500, 12000 ரூபாய். இந்த எடுத்திங்கன்னா 14000 ரூபாய். இதெல்லாம் லேட்டஸ்ட்டு. இதெல்லாம் வாரண்டியோடு கொடுப்போம். சூப்பராக இருக்கும் மிஷினு. அதை தவிர ஸ்னாப் பட்டன், ரிவீட், இரும்பு பட்டன், இந்த அடிக்கிறாங்க இல்லையா, கண்ணாடி பட்டன், ஜீன்ஸ் பட்டன், இதெல்லாம் அடிக்கிறது இந்த ஸ்னாப்பும் இருக்குது. ஷேடல் பிச்சின்னுவாங்க, தையல் விட்டு விட்டு வந்து விழுறது, பிளைண்ட் எம்மிங் சொல்லுவாங்க அது பேரை. அப்புறம் ரிப் கட்டிங்,
அப்புறம் ஜிக்ஜாக்கில் நிறைய தையல் போடலாம். ஸ்கிராப்பிங் சொல்லுவாங்கள்ல, பாவாடைக்கு போடுறது, அது போடலாம். இன்னும் நிறைய ஒரு 8-9 தையல் இதில் போடலாம் வெரைட்டிஸாக. அப்புறம் எம்மிங் மிஷின் சொல்லுவாங்க, ஜாக்கெட் எம்மிங், பேண்ட் பாட்டம் எம்மிங், அதுக்கு மிஷினு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா ஸ்பெஷல் மிஷினில் எது வேணுமோ புதுசோ பழசோ ரெண்டுமே இங்கே ரெடியாக இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்பெஷல் மிஷின் வாங்குறதா இருந்தால் குறைஞ்ச செலவில் நல்ல தரமான மிஷின் வாங்கணுன்னா ஒரு எம்ஆர்எஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸு ஜாக் வச்சுருக்கோம். இந்த ஜுக்கிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே பழசு ஓல்டு 781 சொல்லுவாங்க, அந்த பட்டனும் இருக்குது, காஜாவும் இருக்குது. பிரதர் தான் இங்கே நிறைய விற்று போகும். ஆர்டர் கடை போடுறவங்க மேக்ஸிமம் பிரதர் தான் வாங்குவாங்க. அதில் 3 டென்ஷன் பிரதர்னு லேட்டஸ்ட்டும் வச்சுருக்கோம், ஜப்பான், ஒரிஜினல் ஜப்பான். அதுலேயே மெட்டல் பாடின்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் ரேட்டு குறைவாக இருக்கும். அது தவிர ரொம்பனா இந்த கிரே கலரும் வாங்குவாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டு. இப்போலாம் மேக்ஸிமம் இது வாங்குறது இல்லை. ஆனால் சில பேர் வந்து இன்னும் அந்த வண்ணாரப்பேட்டை ஆளுங்கள்லாம் வந்து குவாலிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல ஓடனா போதுன்ட்டு வாங்குவாங்க. இதில் நல்ல ஆர்டர் கடையோ அடுத்தவங்க பீஸை வாங்கி தைக்கிறதுனா இந்த மாதிரி பிரதர் எடுத்து போடலாம், நல்லாயிருக்கும், லாங் லைஃப் வரும். ஏன்னா ஜுக்கி கொஞ்சம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. காரணம் என்னன்னா அது எக்ஸ்போர்ட்டில் ரொம்ப நாள் ஓடி இருக்கும், அவங்க அடித்து பிழிஞ்சு தான் வரும். இந்த மீடியமாக சின்ன கடைக்காரங்க தான் அந்த பிரதர் வாங்குவாங்க, அவங்கக்கிட்ட நல்லாயிருக்கும். அப்படியே ஜுக்கி வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி 3 மாதத்து மிஷினு, ஃப்ரெஷ் மிஷினு இந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும். இதுலேயே காஜா பட்டன்லேயே எலக்ட்ரானிக்கிலையும் வச்சுருக்கோம், ஜுக்கியும் இருக்குது, பிரதரும் இருக்குது. ஒரு வாட்டி விசிட் பண்ண சொல்லுங்கள், பார்த்து நல்ல பெஸ்ட் ரேட்டு கொடுத்துடலாம். ஓகே சார். ஓவர்லாக்கு ஒரு தடவை தான் வாங்குறேன். இம்போர்ட் ஓவர்லாக்கு நான் புதுசே வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓவர்லாக் என்ன இருந்தால் அதில் வந்து சிறுபா இருக்குது, ஜாக் இருக்குது, ஜுக்கி இருக்குது. அதே போல் எங்களது எம்ஆர்எஸ் ஜுக்கி இருக்குது. இது வந்து சில பேர் நினைப்பாங்க ரேட்டும் கம்மியாக இருக்கணும், நீடித்தும் உழைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கவங்க இந்த எம்ஆர்எஸ் ஜுக்கியை வாங்கலாம். இது காலத்துக்கு நீடித்து உழைக்கும், ரேட்டும் கம்மி, 26,500 தான். மற்ற ஓவர்லாக்கெல்லாம் 30,000 ரூபாய்க்கு மேலே ரேட்டு வரும். இது வெறும் 26,500. அது தவிர காம்ப்ளிமெண்ட்டாக 1,500 அந்த டிரான்ஸ்போர்ட்டு, ஃபிட்டிங் சார்ஜி, ஒட்டுறதுக்கு அந்த ரோலுன்னு சொல்லுவாங்க, அவங்க வீட்டையே கடையை அழகுபடுத்த ரோலு, சிசரு, ட்ரிம்மரு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம பார்த்தது இந்தியன் ஓவர்லாக்கு. இது மேலெல்லாம் இம்போர்ட் ஓவர்லாக்கு. இம்போர்ட் ஓவர்லாக்கில் செகண்ட்ஸு கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும். ஏன்னா கம்பெனிங்க நிறைய போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ் மிஷினே வந்து செகண்ட்ஸ்லேயே கூட பவர் மிஷின்லாம் இந்த ஓவர்லாக்கு கிடச்சிரும். இந்தியன் மிஷினுக்கும் அந்த இம்போர்ட் மிஷினுக்கும் வித்தியாசம் என்னன்னா தையல் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். ஒரு தையல் நீங்கள் போடுவீங்கல்ல, அது போட வேண்டிய வேலையில் இதுவே போட்டு கொடுத்துரும். இந்த மாதிரியே இருக்குது, வெறும் 3 த்ரெட்டும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இந்த இம்போர்ட் மிஷினில் இருக்கும். நீங்கள் பேபி ஓவர்லாக் போடலாம், 4 த்ரெட் போடலாம், 5 த்ரெட் போடலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இம்போர்ட்டில் வாங்க போனீங்கன்னா 8,000 ரூபாயிலேருந்து இருக்கும். எங்ககிட்ட இதில் புதுசும் இருக்குது, பழசும் இருக்குது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒருத்தர் ஒவ்வொரு மாடல் விரும்புவாங்க. ஒருத்தர் ஜாக் கேட்பாங்க, ஒருத்தர் சிறுபா கேட்பாங்க, அதுலேயே ஜுக்கி கேட்பாங்க, சைனா மாடல். அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பிரதர் இருக்குது, விலைக்கு ஏற்ற மாதிரி இது ரேட்டு ஒன்றும் மாறுபடும். அவங்க எதை கேட்குறாங்களோ எல்லா மாடலும் நாங்கள் வச்சுருக்கோம். இதுலேயே ஹெவி டெனிம் தைக்கிறதும் இருக்குது. இதுமாரி எல்லா வெரைட்டிஸும் எங்ககிட்ட இருக்குது.